हरिः ओम्। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। ஆழ்வார் ஆச்சாரியர் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நம்ம இப்போது திருப்பாவை பார்த்துட்ருக்கோம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 10வது பாடல். ஓகே. நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திருமேலோ எம்பவாய். நூற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இங்கே தோழிமார்கள் ஒருத்தர் கூப்பிட்டு அழைச்சிட்டு போயிட்டு பாவை நோன்புக்காக பெருமாளை போய் சேவிக்கலாம், பாட்டு பாடலாம், அவருடைய நாமத்தை பாடலான்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒரு வீட்டுக்காக போய் அழைக்கிற மாதிரி இந்த ஒரு பாசுரமும் அமைஞ்சிருக்கு. நூற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இவ தலைவி வீட்டுக்கே போயாச்சு. நூற்றுச்சுவர்க்கம் சொர்க்கத்திலேயே இருக்கிற மாதிரி கண்ணனை அனுபவிக்க முற்புரை நாராயணனையே எண்ணி நோம்பிருந்ததன் பயனாக நூற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் முற்பிறவியில் தவம் செய்து இப்போது சுகத்தை அனுபவிக்கும் தலைவியே மாற்றமும் தாராரோ. கொஞ்சம் கூட உன்கிட்ட அசைவே இல்லாமல் இப்படி படுத்துட்ருக்கியே, நீ செவி சாய்க்கிற மாதிரியே இல்லை, வாயிற்கதவை திறவாது இப்படி ஒரு மறுமொழியும் பேசாமல் இப்படியா படுத்திருப்பது, வாசல் திறவாதா, இப்படி இருக்கக்கூடாது. நாற்ற துளாய் முடி நறுமணமுள்ள திருத்துளாயை முடியில் அணிந்த எம்பெருமான் நாராயணன் நம்மால் போற்றப்படும் நிலையில் நமது நோன்புக்கு வேண்டிய பலனை அந்த பறையை அவர் தருவார். தரக்கூடிய அந்த உபாயமானவன் புண்ணியக்காரன் பண்டொரு நாள், அப்போ ஒரு நாள், முன்னொரு நாள், பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த அதாவது மரணப்படுக்கையில் இருக்கான வாயில் வீழ்ந்த அப்படி ஒரு தூக்கம். யாருக்கு? கும்பகர்ணன் யமன் வாயிலே விழுந்த கும்பகர்ணனை பார்த்தா கூட நீ தோற்று போயிடுவார். அதை விட நீ அந்த அளவுக்கு தூக்கம் உனக்கு என்ன? தோற்றும் உனக்கே பெருந்துதான். அந்த கும்பகர்ணனை விட என்பவனுக்கும் உன்னையே தோற்று விடுவான் போல இருக்கு. அப்படி ஒரு தூக்கத்தில் நீ இருக்கிறாய். அப்படி ஒரு பெரிய தூக்கம், ஆற்றல் அனந்தல் உடையாய், அப்படி ஒரு பெரிய தூக்கத்தில் இருக்கின்றாய். உன்னிடம் கொடுத்து விட்டானோ அவன் கும்பகர்ணன், உன்னிடம் அந்த தூக்கத்தை கொடுத்து விட்டானோ, பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய். சோர்வாய் இருக்கிறியே, சோர்வுடன் இருக்கிற சோம்பலை களைத்துவிட்டு ஆற்றல் அனந்தலுடைய சந்தோஷமாக அதனை வீழ்த்து கொண்டு உடனே அருங்கலமே, எப்படி கிடைத்தற்கரிய ஆபரணங்களை போன்றவளை அருங்கலமே, அப்படிப்பட்ட எப்படிலாம் அவளை வர்ணிக்கணுமோ அப்படி சொல்கிறாங்க. தேற்றமாய் வந்து தெளிவுடன் தயவு செய்து எங்களை வந்து கதவை திறந்து விடு, எங்களோட சேர்ந்து வா, பாவை நோன்புக்கு போய் எம்பெருமானை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தோழி அழைப்பதாக இந்த பாசுரம். கற்று கரவே கணங்கள் பல கரந்து
கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளிய சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல் கொள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினே எற்றுக்கு ஊரங்கும் பொருள் ஏலோ எற்றுக்கு உறங்கும். என்ன பலன் இருக்கு? நீ இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தா என்ன பலன் உனக்கு கிடைக்க போகுது? கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, கண்ணுக்குட்டியெல்லாம் கன்றுகளோடு இருக்கும் பசுக்கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்து கறந்து பகைவர்களுடைய வலிமை கெடும்படி செற்றார் திரையலிய பகைவர்களுடைய வலிமை கெடும்படி சென்று செரு செய்யும் போர் செய்யும் ஒரு வகை குற்றமும் இல்லாத பெருமாளை எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பாருங்க. மாசு மறுவற்றோன்மான கோபாலனை தழுவக்கூடிய பொற்கொடி போன்றவளே, குற்றமொன்றில்லாத கோவலர் கொடி போன்ற இடையர்களுடைய அலைய கொடி போன்றவளே, புற்றரவுக்குள் புற்றிலே இருக்கும் பாம்பு எப்படி இருக்குமா? அசையாமல் ஆடாமல் இருக்குமா? அப்படி இருக்காளாம் இந்த தோழி. புனமயிலே மயில் போன்ற சாயலை உடையவளே, எழுந்து வாரே போதராய், போதும் நீ தூங்குனதெல்லாம் போதும், எழுந்து வா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்று எப்படி இருக்காங்க? சுற்றிலுள்ள பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற தெருவில் இல்லை எல்லாருமே வந்துட்டாங்க. உன்னுடைய வந்து நின் முற்றம் புகுந்து உன்னுடைய வாசலிலே நின்றிருக்கிறார்கள். உறவுமுறையில் தோழிகள் யாவரும் வந்து புகுந்து மேகம் போன்றது நிறமுடைய கண்ணனது திருநாமத்தை பாட முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே சிற்றாதே இப்படியே ஆடி அசையாமல்லாம் நிற்காத, சீக்கிரம் ஓடிவா, எழுந்து வருவாயாக. செல்வ பெண்டாட்டி, செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, அழகிய தோழியே, நீ எற்றுக்கு உறங்கும், இப்படி அசையாமல் மறுமொழியும் சொல்லாமல் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, என்ன பலன் கிடைக்கப் போகிறது? பாவை நோன்புக்காக எழுந்து வாராய் என்று ஒரு தோழி அழைப்பதாகவும் இப்படியும் நம்ம செஞ்சுக்கலாம். எப்படின்னா எப்படி இந்த இதையும் நினச்சிக்கணும். ஆழ்வார்களை ஆண்டாள் எழுப்புவதாகவும், தோழிமார்களையெல்லாம் எழுத்தாச்சு. பின்வரும் பாசுரங்கள் எல்லாம் பெருமாளையும் சேவிக்கிறது, யசோதை எழுப்புறது, இந்த மாதிரிலாம் வரும். அப்படி இருக்க இந்த ஆழ்வாரையும் எழுப்புவதாக இது ஒரு பாசுரம் அமைந்ததாக ஒரு ஐதீகம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा।